இயேசுவை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் கூட ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் கடைபிடிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பார்ப்போம். உவகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தில் மூப்பரிடத்துக்கு அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரனாம் குடியுமானவனாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவாயாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கிவிட வேண்டும். இஸ்ரவேல் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் கல்லறிய வேண்டும். சாகும்படி பாருங்க, நம்ம வீட்டுல நம்மளுடைய பிள்ளைகளை கண்டிக்கிறதுல எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவளா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அது இந்த 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்ம சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ள ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தினுடைய ரகசியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா உலகம் அவர்களை வஞ்சிக்கிறது, உலகம் அவர்களை இழுக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பெரியமாகவே. ஏன்னா உலகம் பொல்லாததா இருக்கிறது, பரிசுத்தமா அவனை வாழ விடாது. எங்கு பார்த்தாலும் மாம்சத்துக்கு விரோதமாய் போராட்டமான காரியங்கள் தான் நடக்குது பாருங்க. அப்ப இந்த இடத்துல சொல்லுது, ஒரு பிள்ளை உங்க வீட்டுல நம்ம ஒரு பிள்ளை இருந்தானா, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல, அவங்க தாய் தகப்பன்மார் அடித்தும் அவன் கண்டித்தும் அவன் கேளாதபடிக்கு போனா அவனை பிடித்து மூப்பரிடத்துல கொண்டு போய் நீ சொல்லு, அப்ப அவங்க தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம பிள்ளைகளை நம்மளே அடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்கிறோம். ஆனா பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்கிறோம் ஒரு அளவுதான். நீங்க ஒண்ணு அந்த பிள்ளைகளுக்கா நம்ம ஜெபம் செய்வதில் ஒரு நாள் குறைவுள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்காய் டெய்லி ஜெபம் பண்ணணும். ஒருவேளை ஊதாரித்தனமா இருக்கிற ஒரு பிள்ளை அப்படின்னா அவனுக்காண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லா பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைகளை குறித்ததான பாரம், ஏன்னா அடங்காததா இருக்கிற பாருங்க, அடங்காதவனும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன சொல்றாங்க, மற்ற பிள்ளைகள் இஸ்ரவேலர் கூட ஜனங்களுடைய பிள்ளைகள் பார்த்து பயன்படும் படியாய் அவன் சாகும்படி கல்லறிய சொல்லு அப்படின்னு சொல்றார். நம்ம பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஊட்டி வளர்க்கும் பொழுது அவர்கள் சரியான பாதையில் நடந்து போவார்கள். பெரியமானவர்களே, உலகம் இழுக்கும், ஆனா அதுல இருந்து அவர்கள் மீண்டு எப்படியாவது வந்துருவாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறதுனால் நீங்க ஜெபிக்கிற ஜெபமும் அவர்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையும் அவர்களை தப்புவித்து விடும். நீங்க ஜெபமும் செய்யறது இல்ல, பிள்ளையை நல்வழிப்படுத்துறதுக்கான ஆலோசனை கொடுக்கறது இல்லைன்னா பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, வழி தப்பி போயிடுவாங்க. நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, வழி தப்பி போகிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களுக்கு அது உலகத்துடைய மாயமான காரியம் தான் அவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு கசப்பாதான் இருக்கும். அப்ப நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லிக்கிட்டு மனசலிப்பு இல்லாதபடிக்கு எவ்வளவுதான் நீங்க என்னன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசணும், இதை செய்யாத அப்படின்னு தொண எரிச்சலே உண்டானாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்கான பலனை அளிப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான காரியத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்காக ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். ஏலி என்ற ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அவர் கேட்காதபடி, அவர் கண்டிக்காதபடி விட்டதுனால பாருங்க மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஊழியக்காரருடைய பிள்ளைகள். அதே போல நம்முடைய பிள்ளைகள் தப்பான வழியில போய்விடக்கூடாது, அவர்கள் போனா அதை கண்டிக்கணும், உணர்த்தணும் என்ற ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். கண்களை விடவும் ஜெபம் செய்யும். அன்பின் தகப்பனே, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். வல்லமையில வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்தையா, அவங்களை வழி நடத்துவதற்கான கிருபையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.